ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி நல்ல ஹெல்த்தியான லட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். தினமும் இதில் ஒரு லட்டு சாப்பிட்டாலே போதும். உடல் எடையை குறைக்கிறதுக்கும் உடல் சூடு தணிக்கிறதுக்கும் அது மாதிரி முடியோட வளர்ச்சிக்கும் ரொம்ப நல்லது. இதில் எந்த விதமான சுகர் எதுவுமே சேர்க்கல, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் 250 ml கப்பில் 1 கப் அளவுக்கு பச்சைப்பயிறு எடுத்துருக்கிறேன். நான் இங்கே பச்சைப்பயிரை கழுவலை, நல்லா தொடச்சி மட்டும்தான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் நல்லா கழுவிட்டு காய வச்சுட்டு கூட எடுத்துக்கலாம். இப்போ இதை சிம்மில் வச்சுட்டே நம்ம வறுத்தெடுக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்தெடுத்தோன்னா சீக்கிரமாகவே நிறம் மாறிடும், ஆனால் உள்ளே வேகாது. பச்சைப்பயிறு ரொம்பவே நல்லது. இந்த மாதிரி வெயில் காலங்களில் சாப்பிட்றது உடல் சூட்டை தணிக்கிறதுக்கும் இல்லை நிறைய புரதம், நார்ச்சத்து, பொட்டாசியம், மெக்னீஷியம்லாம் இருக்கிறதுனால இதய ஆரோக்கியத்திற்கு இது ரொம்பவே நல்லது. முடியோட வளர்ச்சிக்குமே ரொம்ப நல்லது. முடி உதிர்வை தடுத்து முடி வளர்ச்சியை தூண்டுறதுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும். இதில் நிறைய புரோட்டீன், அயன், ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. இது ஹேர் ஃபாலிக்கிள்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கும் முடி உடையிறதை தடுக்கிறதுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும். பச்சை பயிரெலாம் இது போல் நல்லா நிறம் மாதிரி வரதுரையும் வறுக்கணும். இது மாதிரி வறுத்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சிடலாம். அடுத்ததாக அரைக்கப் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். வேர்க்கடலையும் சிம்மில் வச்சு நல்லா வறுத்தெடுக்கணும். நான் இங்கே வறுக்காத வேர்க்கடலை தான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் வறுத்த வேர்க்கடலை எடுத்தால் கூட ஒருக்கா நல்லா சூடுபடுத்தி எடுத்துக்கோங்க. இது போல் கடலைலாம் நல்லா வறுபட்டு வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சிடலாம். அடுத்ததாக கடாயில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கிறேன். ஓவராலாக இந்த ரெசிபிக்கு 2 டீஸ்பூன் அளவு மட்டும்தான் நெய் சேர்த்துருக்கிறேன். இது கூடவே 1 கப் அளவுக்கு 250 ml கப்பில் 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு இதையுமே நம்ம சிம்மில் வச்சு நல்லா வறுத்தெடுக்கணும். நம்ம இந்த லட்டுவை ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடுவோம், அதனால் நல்லா தேங்காவை வறுத்தெடுக்கணும். தேங்காய் நல்லா நிறம் மாதிரி வரணும், அது வரையும் நம்ம வறுத்தெடுக்கணும். தேங்காய் இது போல் நல்லா வறுபட்டு வரணும். உங்களுக்கு பார்த்தா தெரியும். இந்த மாதிரி வறுபட்டு வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சிடலாம். அடுத்ததாக கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துருக்கிறேன். நான் இங்கே கருப்பு எள்ளு தான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் அதுக்கு பதிலாக வெள்ளை எள்ளு கூட எடுத்துக்கலாம். எள்ளையுமே நம்ம சிம்மில் வச்சு நல்லா வறுத்து எடுக்கணும். வறுக்கும் போதே நல்லா வெடித்து வரும், அது பார்த்தாலே தெரியும். அது போல் வறுத்து எடுத்துக்கோங்க. இது மாதிரி எள்ளு வறுபட்டு வந்ததும் இதையும் ஸ்டவ் ஆஃப் பண்ணி பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சிடலாம். இப்போ நமக்கு எல்லாமே நல்லா ஆறி வரணும். இப்போ நமக்கு பச்சை பயிரெல்லாம் நல்லா ஆறி வந்துட்டு இந்த மாதிரி நல்லா ஆறினதுக்கப்புறமா இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றி எடுத்துக்கலாம். அடுத்ததாக இது கூடவே நம்ம வறுத்து வச்சுருந்தோம்ல வேர்க்கடலை, அதோட தோலை எடுத்து வச்சுருக்கிறேன். இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்க்கும்போது முழுவதும் சேர்க்க வேண்டாம், கொஞ்சம் மட்டும் இந்த மாதிரி மாற்றி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை நல்ல பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்ல பவுடராக அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம். கொஞ்சம் மட்டும் மிக்ஸி ஜார்லேயே வச்சுக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்தோம்ல தேங்காய், அதை சேர்த்துக்கலாம். முழுவதும் சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம கொஞ்சம் வேர்க்கடலை எடுத்து வச்சுருந்தோம்ல, அதையும் இது கூட சேர்த்துட்டு வறுத்து வச்சுருந்த எள்ளையும் நம்ம சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 2 பிஞ்சு போல் உப்பு சேர்த்துருக்கிறேன். 1 டீஸ்பூன் போல் ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கிறேன். நீங்கள் ஏலக்காய் பொடிக்கு பதிலாக முழு ஏலக்காய் கூட சேர்த்துக்கலாம். நம்ம இன்றைக்கி இனிப்புக்கு சர்க்கரை எதுவுமே சேர்க்கலை, பேரிச்சம்பழம் தான் சேர்த்துருக்கிறேன். 3/4 கப் அளவுக்கு பேரிச்சம்பழம் சேர்த்துருக்கிறேன். அதோட விதையை எடுத்துகிட்டு சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்கள் இனிப்புக்கு தக்கன கொஞ்சம் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம். இந்த லட்டு வெயிட் லாஸ்க்குமே ரொம்ப நல்லது. நான் இதில் எக்ஸ்ட்ரா எந்த இனிப்பும் சேர்க்கலை. நீங்கள் பசங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் இல்லை கொஞ்சம் கருப்பட்டி இல்லைன்னா நாட்டு சக்கரை கூட சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இது போல் அரைச்சிட்டு நம்ம ஏற்கனவே ஒரு பாத்திரத்தில் அரைச்சி மாற்றி வச்சுருந்தோம்ல, அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது போல் நல்லா கலந்தெடுக்கணும். இப்போ இதை நம்ம சின்ன சின்ன லட்டுவாக பிடிச்சி எடுத்துக்கலாம். நான் இதில் எக்ஸ்ட்ரா நெய் எதுவும் சேர்க்கலை. உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் இதில் கொஞ்சமாக நெய் கூட உருக்கி சேர்த்துட்டு லட்டு மாதிரி பிடிச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான லட்டு. இதில் எந்த விதமான சுகர் எதுவுமே சேர்க்கலை, எந்த காஸ்ட்லியான நட்ஸ் எதுவும் சேர்க்கலை. ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக ரெடி பண்ணியிருக்கோம். ஆனால் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், ரொம்ப சுவையாகவும் இருக்கும். நான் இப்போ இதுலேருந்து ஒன்று எடுத்து உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன். நல்லா சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உடல் சூடை குறைக்கிறதுக்கும் உடல் எடையை குறைக்கிறதுக்கும் முடி வளர்ச்சிக்கும் இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இது போல் நிறைய ஹெல்த்தியான லட்டு ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது. லிங்க் என் ஸ்க்ரீன் ஐகார்டில் கொடுக்குறேன். சேனலையும் ஃப்ரீ டைமில் விசிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இந்த ஹெல்த்தி லட்டுவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ரெசிபி வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக்கோட ஹைப்பும் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் ஷேரும் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.